என்னோட பேர் தினேஷ். அது கலைஞர் 2வது தெருல இருக்கும் வீடுகள்ல. நேற்று பெஞ்ச மழையில இப்ப இவ்வளவு தூரம் தண்ணி ஏறிச்சு, ஃபுல்லாவே தண்ணிடுச்சு. வெளியில எங்கேயும் போக முடியல, வர முடியல எங்கேயுமே. நேற்று நல்ல நாள் சாமி கும்பிட்டு கூட எதுவுமே வெளியில கூட போக முடியல, எதுவும் பண்ண முடியல. அதனால இங்க அதிகாரிகள்லாம் வர்றாங்க. மழை தண்ணி எல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள போயிருது, பூச்சி எல்லாம் உள்ள வருது. அதனால எமர்ஜென்சில கூட ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே போக முடியல. அதே மாதிரி அதிகாரிலாம் வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. மீடியாவும் அதே மாதிரி இறங்குறாங்க, எல்லாம் வர்றாங்க. அந்த டைம்ல வர்றாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அது அப்ப இது அப்பப்போ அப்ரூவ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா கரெக்டான தீர்வு எடுக்காது. வருஷம் இது வந்துகிட்டே தான் இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தையுமே. நம்ம வீடா கொஞ்சம் சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப வீடுக்குள்ள தண்ணி போயிட்டு எதையுமே தூங்குறதும் சரி, சிரமம் ரொம்ப. ஒவ்வொரு வீட்லயும் சரி, நம்ம குடும்பத்தாளுங்க தான் எல்லாரும் சொல்லி தான் ஒவ்வொரு வீட்லயும் நம்ம காப்பாத்துற மாதிரி நம்ம ஒவ்வொரு வீட்ல சேவ் பண்ணி மாடியில சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை. இந்த அதிகாரிகள் ஸ்டெப் எடுக்கணும் இதுக்காண்டி. பெண்கள் அதே மாதிரி வயது முதிர்ந்தோர் என்ன மாதிரி பிரச்சனை? வயசானவங்களுக்கு ரொம்ப குளிர் நடுக்க ஃபீவர் வந்துருது, அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருது ரொம்ப. அதனால எமர்ஜென்சி கூட போக முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, ஒன்றும் முடியல. நேற்று காலையில இருந்து 7 மணில இருந்து மழை பிடிச்ச மணிக்கு தான் இருக்குது. இப்படி தண்ணி கிடந்தா நாங்க எப்படி நல்ல நாள் கூட கொண்டாட முடியல. ஒரு வெளியே போக முடியல, வைக்க முடியல, ஒரு கடகணிக்கு கூட போக முடியல. வருஷம் இதே நிலைமை தான் எங்களுக்கு. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வர வட்டம்லாம் மீடியா ஏதாவது எடுத்துட்டு தான் போறீங்க, பேட்டி எடுத்துட்டு போறீங்க, ஏதாவது வீடியோ எடுத்துட்டு போறீங்க. எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு நல்லது நடக்கல இது வரைக்கும். இங்க தண்ணி அப்புறப்படுறதுக்கு என்ன பண்ணிமா? மோட்டர் போட்டு எடுக்கிறாங்க, அப்பப்ப எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு வீடுகள் தண்ணிக்குள்ள இருக்கு? எவ்வளவு தூரம் தண்ணி கிடக்கு? ஏன்னா ஒரு 100 வீடு இருக்கும். 100 வீடு இருக்கும். 100 வீடு இதே நிலைமை தான். வருஷம் இதே நிலைமை தான். இந்த நிலைமைக்கு இதே டயத்துல இந்த நிலைமை தான். இப்பதான் மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயுமே இப்படி இருக்கே சொல்லுங்க. இப்பதான் மழை ஸ்டார்ட் ஆயிருக்கா?